friends, welcome back to our channel. நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு காலையில என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் நீங்க எனர்ஜெட்டிக்கா ஸ்லிம்மா ஃபிட் ஆகிறதுக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லா வரப்போகுது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நினைக்கிறது காலை சாப்பாடு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனா காலை சாப்பாடு நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹெல்தியா ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சா எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறது உங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாங்க, காலை சாப்பாடு எப்பயுமே ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சா எடுத்துக்கணும். நம்ம ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சா காலை சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெட்டபாலிசம் ரேட் வந்து அதிகமாக ஆகும். மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறேங்கிற பேரில் காலை சாப்பாடை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு 12 மணிக்கு தான் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிடுவோம், ஸ்ட்ரைட்டாக லஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிற பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே வெயிட் குறையும். பட் அதை வந்து காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணுற மாதிரி தயவு செய்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. அப்படி நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா நைட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. பட் காலை சாப்பாடும் லஞ்சும் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நான் 16 மணி நேரம் இருக்க போகிறேன், நான் நைட் சாப்பாடு வந்து 8 மணிக்கு தான் சாப்பிட்டேன், அதனால வந்து மறுநாள் காலையில் வந்து 12 மணிக்கு தான் வந்து நான் சாப்பிடுவேன், அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு மறுபடியும் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம், 6லேருந்து 10 மணி வரைக்கும் மறுபடியும் ஒரு 4 மணி நேரம், 14 மணி நேரம் கால்குலேட் ஆயிரும். ஈவினிங் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அது வந்து நிறைய வெயிட் குறையும். பட் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்து நிறையா வரும் நீங்கள் காலை சாப்பாடு ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ வந்து காலை சாப்பாடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சாக இருக்கணும். ஃபைபர் நம்மளோட எந்தெந்த சாப்பாடுலாம் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்லட், சிறுதானியங்கள், வரகு, திணை, சாமை, குதிரவாளி, அது மாதிரி சாப்பாடு காலையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றோம் அதனால நிறையா சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஹெல்த்தியான சாப்பாடாக இருந்தாலும் ஆரோக்கியமான சாப்பாடாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குது, போர்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. 2 தோசை தான் சாப்பிடணும்னா 2 தோசை தான் சாப்பிடணும். நான் 4 தோசை சாப்பிட்றேன், ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது, வெயிட் லாஸ் ஆகாது கண்டிப்பாக. அது மாதிரி ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 3 சாப்பாட்லேயும் நீங்கள் இப்போ காலையில் மதியம் நாளாக வந்து 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் உடம்பை குறைச்சேன். அது மாதிரி வந்து நீங்கள் ப்ரோட்டீன் 3 வேளை சாப்பாட்லேயும் ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, கார்ப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நான் சாப்பிடுவேன். ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், காலைல 2 இட்லி தான் சாப்பிட்றேன், மத்தியானம் கொஞ்சோண்டு சோறு தான் சாப்பிட்றேன், நைட்டு 2 தோசை தான் சாப்பிட்றேன், சுத்தமாக வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குதுன்னு. எந்த அளவுக்கு நம்ம வந்து 1 கிலோவுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 70 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 70 கிராம் ப்ரோட்டீன் நம்ம ஃபுட்டில் ஒரு நாளைக்கு நமக்கு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு இந்த கை சதை மூஞ்செல்லாம் அப்படியே தொங்குன மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்க அதிகமான ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் அப்போ எடுக்காது தான். நமக்கு வந்து மசில்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். சரி, ஓகே, காலை சாப்பாடு எந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து காலை சாப்பாடு முழுக்க மில்லட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா மில்லட்ஸ் தான். வரகு, தெனை, சாமை, குதிரவாளி, இது 4ஐயும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு அரை கிலோ வாங்கிட்டீங்கனாலே ஒரு 2 மாதத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ வந்து தெனையில் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாம், குதிரவாளியில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம், சாமையில் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம், பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வாரத்தில் 4 நாள் வந்து திணை, சாமை அந்த மாதிரி மில்லட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் வந்து ஸ்ப்ரவுட்டட், அதாவது முளைக்கட்டின கொண்டைக்கடலை, முளைக்கட்டின பச்சை பயிறு, இதெல்லாம் வந்து அவிச்சிட்டு இல்லைன்னா ஸ்டீம் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சுட்டு அதில் வந்து நிறைய காய்கறி, கேரட், பீட்ரூட், வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி போட்டு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் கஞ்சியில் நிறைய ஒரு 2 பாதாம், 2 பிஸ்தா, அப்புறம் அந்த நட்ஸு, அப்புறம் வந்து இந்த சீட்ஸ், அந்த விதைகள் அதெல்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் நிறையா போட்டு ஒரு நாளைக்கு ஓட்ஸ் கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். பால் சேர்க்காம, ஜீனி சேர்க்காம, உப்பு மட்டும் போட்டு காய்ச்சி அதில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வாரத்தில் 7 நாள் வந்து ஓட்ஸ் கஞ்சி, மில்லட் சாப்பாடு,
அதுக்கப்புறம் வந்து பயிர் முளைக்கட்டின பயிர் சாலட் இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலை சாப்பாடு வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப லோடடாக சாப்பிடக்கூடாது. அதே சமயம் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நான் வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன சாப்பிட்லாம் நான் இப்படி தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அதை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்னதே கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். காலை சாப்பாடு வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபைபர் ரிச்சாக ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம். அதனால் தயவுசெய்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம வந்து என்னென்ன சாப்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து திங்கக்கிழமை ஒரு திணை பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். திணை பொங்கல் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திணை அரிசி எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட போகிறீங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி. அதான் நான் சொல்கிறேன்ல வெயிட் லாஸ்ங்கிறது 7 நாளில் முடிய போகிற விஷயமோ 1 மாதத்தில் முடிய போகிற விஷயமோ இல்லை. நீங்கள் வந்து அந்த டயட்டை வந்து காலம் ஃபுல்லாக வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம். தப்பே கிடையாது. ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ போகிறோம். ஸோ வந்து திங்கக்கிழமை என்ன சாப்பிட்லாம்னா திணை அரிசி இருக்குல்ல அதில் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ உங்களுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் வந்து பாசி பருப்பு 1/2 டம்ளர் வந்து திணை அரிசி ரெண்டையும் எடுத்து ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes ஊற வச்சுருங்க. ஏன்னா மில்லட் வந்து ஊற வைக்காமல் சாப்பிடக்கூடாது. மில்லட்டில் வந்து ஃபைட்டிக் ஆசிட்னு ஒரு அமிலம் இருக்குது. அதை வந்து ஊற வைக்கல அப்படின்னா நமக்கு வந்து மில்லட்லேருந்து கிடைக்கிற முழுமையான சத்து நம்ம உடம்புக்கு போய் சேராது. அது சேர்மம் வந்து சேர விடாது. ஸோ ஊற வச்சு தான் எந்த மில்லட்டாக இருந்தாலும் சாப்பிடணும். இப்போ நீங்கள் பொங்கல் செய்ய போகிறீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து அந்த திணையையும் பருப்பையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து திணை 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் எடுக்கிறீங்க. 1/2 டம்ளர்னா ஒரு 2-2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி பொங்கல் எப்பயும் போல் செய்வோம்ல அதே மாதிரி செஞ்சு அதிகமாக ஆயில் எண்ணெய் ஊற்றாமல் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் இல்லைன்னா நெய் ஊற்றி முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு தாளிப்பு வேணாம் நான் சும்மாவே சாப்பிட்டுப்பேன் அப்படின்னா சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கடலை சட்னி அரைச்சிக்கலாம். திணை பொங்கலில் பாசி பருப்பு இருக்குது அதுவும் ப்ரோட்டீன். கடலை சட்னி அரைச்சிக்கிட்டோம்னா அதுவும் ப்ரோட்டீன். திணையில் வந்து ஃபைபர் கார்ப்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு காலை சாப்பாடாக இருக்கும். ஃபைபர் ப்ரோட்டீன் கார்ப்ஸ் எல்லாமே கலந்த ஒரு சாப்பாடாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து திணை பொங்கல் தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிண்ணம்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இவ்வளோ வச்சு சாப்பிட்டீங்கனாலே வந்து என்னன்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆயிடும். மில்லட்டை பொறுத்த வரைக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் இப்போ வயிறு ஃபில்லிங் ஆயிரும். சீக்கிரம் நமக்கு வந்து பசிக்காது. அதனால வந்து ஒரு கப்பு வந்து நீங்கள் திணை பொங்கல் எடுத்துக்கிறீங்க அந்த சட்னி வச்சு அப்படின்னா வயிறு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 10 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை நட்ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்குன்னு ஏதாவது சாப்பிடுவோம். அதனால வந்து உங்களுக்கு அது ஃபில்லிங்காக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பு இருக்குல்ல கம்பு ராகி அது இருக்குல்ல அதை ஊற வச்சு நீங்கள் தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு உளுந்து சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். கம்பில் வந்து ப்ரோட்டீனும் இருக்குது ஃபைபரும் இருக்குது கால்சியம் சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து ஒரு நல்ல சாப்பாடாக இருக்கும். வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். அந்த கம்பு அடை கம்பு தோசை செய்றீங்க அப்படின்னா அதில் கேரட் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அரிஞ்சு போட்டு அது மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். நமக்கு வந்து ஃபைபர் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உளுந்து சட்னி மிளகா சட்னி பருப்பு சட்னி அந்த மாதிரி எந்த சட்னி வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 அடை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசிக்கவும் பசிக்காது. அது மாதிரி புதன்கிழமை என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா முளைக்கட்டின பயிர் சாலடு. முளைக்கட்டின பயிர்னா பச்சை பயிரை முளைக்கட்டி வச்சுக்கலாம். ஒரு கொண்டைக்கல்லையை முளைக்கட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி முளைக்கட்டி வச்சுட்டு அது முளை கட்டினாலும் கட்டலாம். முளை கட்ட முடியலை அப்படின்னா நார்மல் பயிரை வேக வச்சு அதில் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன காய்கறி போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ கேரட் போட்டு சாப்பிட்லாம். கொத்தமல்லி தழை அப்புறம் வந்து மிளகு சீரகத்தூள் போட்டு நல்லா சாலட் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். கொஞ்சமாக லெமன் வந்து லெமன் சாறு கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் போட்டு அதை கிளறி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ஃபுட்டு. ஒரு நாள் புதன்கிழமை வந்து நீங்கள் அந்த மாதிரி சாலடாக எடுத்துக்கலாம். அது வியாழக்கிழமை வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இருந்ததுன்னா வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் முட்டை அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 முட்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட வந்து வெஜிடபிள்ஸை அது ஆம்லேட்டாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் மத்தியானம் ஏதாவது பொரியல் செய்கிறீங்க கூட்டு செய்கிறீங்க சொரக்காய் கூட்டு செய்கிறீங்க அந்த மாதிரினா அந்த வெஜிடபிள் ஒரு பவுலும் 2 அவுச்ச முட்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த முட்டையில் வந்து அந்த 2 முட்டையில் வந்து ஆம்லேட் மாதிரி அதில் கேரட்டு பீட்ரூட் இன்னும் என்னென்ன வந்து காய்கறி ஆட் பண்ணி போட முடியுமோ ஓட்ஸு இதெல்லாம் கலந்து 2 முட்டையோடு சேர்த்து அந்த ஆம்லேட் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை 2 அவுச்ச முட்டை ஒரு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம்.
அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, இப்போ வந்து வரகு, திணை, சாமை, குதிரைவாளின்னு சொன்னல, அதில் வந்து எல்லாத்தையுமே தோசை சுட்டு சாப்பிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னன்னா உங்களுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நாள் வந்து கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் வந்து திணையரிசி போடுறீங்க அப்படின்னா 3/4 டம்ளர் வந்து உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு ஊற வச்சு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கோங்க. அரைச்சி நீங்கள் வந்து பிடிக்க வச்சுட்டிங்கன்னா காலைல சூப்பராக ரெடி ஆயிடும். அது ஒரு 2 தோசை தான் சாப்பிட போகிறீங்க. நமக்காக தனியாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது அந்த மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஊற வச்சோம்னா ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதனால் வந்து அதில் அலுப்பே படக்கூடாது. நமக்காக என்னத்தை செய்கிறது, நமக்காக என்ன செய்கிறதுன்னு நமக்காக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றணும். நமக்காக என்னத்தை செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தோசை சாப்பிடலாம். ஃப்ரைடே அன்னைக்கு ஏதாவது ஒரு தோசை மில்லட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு சட்னி வந்து கடலை சட்னி, உளுந்து சட்னி, சாம்பார், மத்தியானம் வீட்டில் சாம்பார் வைக்கிறீங்கன்னா அது. ஏன்னா பருப்பு இருக்குது, சாம்பாரில் பருப்பு இருக்குது, கடலையும் ப்ரோட்டீன், உளுந்தும் ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதிகமான ஃபைபரும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஃப்ரைடே வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாட்டர்டே வந்து ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம். அந்த ஓட்ஸ் கஞ்சி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பால் ஊற்றியோ ஜீனி போட்டு அந்த மாதிரி எடுத்துக்காம தண்ணியில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். பப்பாளி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளப்பழம், பனானா இதெல்லாம் போட்டு நட்ஸு, சீட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஹெல்தி ஃபுட் தானேன்னு சொல்லிட்டு நட்ஸ் எல்லாம் அள்ளி கொட்டிடக்கூடாது, சீட்ஸ் எல்லாம் அள்ளி கொட்டிடக்கூடாது. எல்லாமே லிமிட்டட் தான். 2 பாதாம், 2 பிஸ்தா, 2 முந்திரி அந்த மாதிரி போட்டு அந்த ஓட்ஸ் கஞ்சை காலையில் வந்து சனிக்கிழமையில சாப்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, எல்லா பருப்பும் ஊற வச்சு அடை மாதிரி சுட்டு சாப்பிடலாம். அந்த இப்போ வந்து நீங்கள் அப்படி வீட்டில் அடை சுடுவோம்ல, பாசி பருப்பு, தோரம் பருப்பு, கடலப்பருப்பு எல்லா பருப்பும் போட்டு வீட்டு அரிசி போட்டு நம்ம வந்து செஞ்சு சாப்பிடுவோம். அந்த அரிசிக்கு பதிலாக ஏதாவது ஒரு மில்லட், வரகு, திணை, சாமை இருக்குல்ல, அதை வந்து அந்த அரிசிக்கு பதிலாக சேர்த்துக்கிட்டு ஊற வச்சு நீங்கள் அரைச்சி அதை கூட வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நிறைய காய்கறி போட்டு அந்த இது சொல்லுவாங்களா, அடை அவியல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவியல் செஞ்சு சாப்பிடலாம். இல்லை சட்னி வச்சு சாப்பிடலாம். அது உங்கள் இஷ்டம். இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் பசிக்காது. காலையில் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெயிட் லாஸ் அப்போ ஃப்ரூட்ஸு நட்ஸு சாப்பிடுங்க. அந்த ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்ற அளவுக்கு பசிக்காது. நம்ம இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து லஞ்சு தான் அந்த டைமில் தான் பசிக்கும். அதனால வந்து காலை சாப்பாடு எப்பயுமே வந்து மில்லட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதம் 5 கிலோ கண்டிப்பாக குறைக்கலாம். சாப்பிடாம கடந்து கண்டிப்பாக நம்மளால் வெயிட்டில் குறைக்கலாம். ஆனால் வந்து அது வந்து நிரந்தரம் கிடையாது. நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு மாதம் நான் இப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. லைஃப் ஸ்டைலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். காலை சாப்பாடுனா வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக அதுக்கப்புறம் வெயிட்டே உங்களுக்கு ஏறாது. நான் வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு வெயிட் குறைச்சி இப்போ வரைக்கும் நான் வெயிட் மெயின்டைன் பண்ணுறேன்னா காலை சாப்பாடு கண்டிப்பாக நான் மில்லட் எடுத்துக்கிட்டுருவேன். அதனால தான் எனக்கு வந்து வெயிட் மெயின்டைன் ஆகுது. இது வந்து வெயிட் லாஸ்ன்னு நினச்சி ஒரு மாதம் 2 மாதம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லைஃப் ஸ்டைலே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னு நினைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.